அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன துவா பார்க்க போகிறோம்னா, ஜனாசா தொழுகையில் இறந்தவருக்காக ஓதும் துவா. அதாவது எல்லா பணக்காரங்களும் சரி, ஏழைங்களும் சரி, எல்லா மனிதர்களுமே சந்திக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மரணம். இந்த மரணத்துக்கு அப்புறமா நம்மளுக்காக ஜனாசா தொழுகையில் என்ன துவா ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதோடைய பொருளுமே நம்ம பார்க்கலாம். இந்த துவா இடம்பெற்றிருக்கிறது ஆதாரம் முஸ்லிம் 1756 ஹதீஸில். சரி, வாங்க நம்ம இந்த என்ன துவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ் முத்ஹலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. அதாவது இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவா, இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவரது தவறை அலட்சியம் செய்வாயாக, இவர் தங்குமிடத்தை மதிப்புமிக்கதாக ஆக்குவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக, இவரை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவாயாக, வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்வதைப் போல் இவரை குற்றத்திலிருந்து சுத்தம் செய்வாயாக, இங்கிருக்கும் வீட்டை விடச் சிறந்த வீட்டையும், இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும், எங்கிருந்த வாழ்க்கை துணையை விடச் சிறந்த துணையையும் இவருக்கு வழங்குவாயாக, இவரை கப்ரின் வேதனையிலிருந்து காப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அற்புதமான துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க. அதாவது ஜனாசா தொழுகையில் நம்ம இந்த துவாவை அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதுவோம். இது அதிகமான மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோடைய பயனை பெறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.